உங்களை வெட்டி விடுத்தாலாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் ஊருக்குள்ள கதையா கிடக்கு. எப்படி நான் உங்களை வெட்டி விட்டாங்க அதை மட்டும் சொல்லுங்களேன். டவுட்டா இருக்குன்னு ப்ரெஷரா இருக்கு. வந்து தானே என்னத்தை சொல்லி கட் பண்ணி விட்டுருப்பா. டீ அடிச்சாதான் டிப்ரெஷன் குறையுது. சாவு அடிச்சானே டிப்ரெஷன். நீயாடா எப்படி நான் உங்களை வெட்டி விட்டாரு சொல்லவே மாட்டேன்றீங்க. டேய் போறியாடா இல்லடி கொதிக்க கொதிக்க தீய மூத்துல இருந்தியா? இல்ல சொன்னா நல்லா இருக்கும். பா சாவடிக்கானே அது அப்படி தெரிஞ்சது என்ன செய்ய போறானே? தெரிஞ்சதானே நல்லா இருக்கும், எங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். எப்படி எப்படி என்னத்தை சொல்லி கட் பண்ணான்னு சொன்னீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம். என்னடா எங்கேயும் போறேன் அந்த அடிக்க அவனுக்கு மேலே போ. இப்பதான் மன நிம்மதியாரி. ஆனா என்னத்தை சொல்லுங்க பிரேக்கப் பண்ணால் அதை மட்டும் சொல்லுங்க. இங்கேயும் வந்துட்டியா நீ? சொல்லுங்களேன். தியான நிலையில இருக்கேன் இப்போ வாரம் பாரு. ஓகேவா? இப்ப உனக்கு அதை தெரிஞ்சது என்ன செய்ய போற நீ? அதுல இருந்து பாடம் பண்ண கற்றுக்கலாம். இந்த காரணத்துக்காக தான் உங்களை கட் பண்ணி விட்டாங்கன்னு தெரிஞ்சா நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்து விடுவோம். எங்களுக்கு பிரேக்கப் ஆகாம இருக்குங்க. அப்படி சரி, உனக்கு உலக சித்தாந்தத்தை சொல்றேன், கேர்ள் சைக்காலஜி. சரியா? நீ என்ன செய், அவளை பாத்துக்காம என்ன வேணாலும் வாங்கி கொடு, எது செய். சரியா? அவளை வெட்டி விடுவோம் நினைச்சிட்டாளேன்னு சொன்னா என்ன காரணத்தை சொல்லியாச்சும் வெட்டி விடுவானே. நீ லவ் பண்றியா? உண்மையா லவ் பண்றியா? உண்மையா லவ்? அப்ப பிரேக்கப் ஆயிரும். என்னென்ன எப்படி சொல்றீங்க? உண்மையா லவ்னா பிரேக்கப் ஆயிருண்டா தம்பி. தெரியாதா இந்த காலத்து ட்ரெண்ட் எல்லாம் உனக்கு? நான் கடைசி வரைக்கும் இருப்பான் 100 வருஷம். அது பழமையான உருட்டையாச்சுடா. அது உண்மையா வெட்டி போனதா முடிஞ்ச மாதிரி தான். அந்த சிலபஸ் தான் போய் கொண்டிருக்கு. 100 வருஷம் என்ன அடுத்து 900 வருஷம். அங்கே எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி மாதிரி நீ உங்களோட அம்மா அங்கட அம்மாவை பார்த்துக்கொள்ளும். அதெல்லாம் வந்தது. ஒரே சிலபஸ் போட்டோ காப்பி. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அவர் மாத்தவே இல்லடா. ஒரே சிலபஸ் நான் போய் கொண்டிருக்காளே. பிரேக்கப் நிச்சயம் நான் இது தியானன் ஆதி யோகி நிலைக்கு போறேன். தலகுல நிக்க பாக்கு. இன்னொன்னு என்னத்த சொல்லி பிரேக்கப் நான் சொல்லுங்களேன். அது உனக்கு என்னத்துக்குறா? போடா. இது நல்ல ஒரு காரணம் ஒன்று இருக்கு. செஞ்சுட்டா போச்சு. காலை கடனின் காதல் கொண்டேன், கண் விழித்தேன், அவளை காண கண்டு விட்டேன். வணக்கம். என்ன நம்பி லவ்வா? லவ்ண்ணே. எத்தனை காலம்? இப்பதான் ஒரு 1 வீக்கா. 1 வீக்கா? சரி. நீங்க? எனக்கு பிரேக்கப் எவ்வளோ ஆகுமா? 1 வீக் தான். 1 வீக்காவா? 1 வீக் தான். யாருன்னு அது? நீ யார பாக்கா? இந்த ப்ளூ கலர். அதேதான். ஏன்டா உன் எக்ஸுடா? என்னன்னு சொல்லி என்ன நல்ல நல்ல புள்ள. ஐயோ இப்பதான் டவுட்டே வருது. அது என்ன காரணம் உங்களை? நீ சரி டிக்டாக்ல எத்தனை லைக்ஸ்? எனக்கு 1 மில்லியன். எனக்கு 9 லட்சம் தான். அதான் பிரேக்கப் பண்ணி விட்டுட்டாலே. இதுக்கெல்லாம் விட்டு விடுவாள். இதானே ட்ரெண்டிங் டிக்டாக்ல. என்ன வீடியோ வர்றா, கபிள்ஸ் வீடியோ வர்றியா, எவ்வளவு நீ பணக்காரன் அறிக்கியா, எவ்வளவு லக்ஸரியஸா காட்டுறேன், அதை பார்த்தாண்டா லவ் வந்தாலே. அதெல்லாம் விட அடுத்த டார்கெட் அவளுக்கு 2 மில்லியன் தான். 2 மில்லியனா? இப்போ நான் அதுக்கு 2 மில்லியன் அடிக்கணுமே. அந்த மந்திர அவனோட பெஸ்டி என்ற இருக்கான அவன் அந்த ஃபுட் பிளாக் எல்லாம் போட்டு 1.5 மில்லியன் வச்சிருக்காங்க. அடிச்சிடப்பறம் அதுக்கு இடையில அடி அடிச்சுனானே. இப்ப என்ன எடுத்துக்கிட்டே இருக்கீங்க? அதான் அது சரி. இந்த 1K இந்த ஃபாலோவர்ஸோட ஒரு திரிக்கால் செட் ஆகல பார்த்து திரியேன். இதே ஃபாலோவர்ஸை பார்த்தா லவ் பண்றாளுங்களா? வாழ்க்கை ஒரு பரி. இந்த டிக்டாக்ல எப்படித்தான் இந்த வீடியோ செஞ்சு வரான்ல தெரியாது. ஹாய் ஹாய் ஹாயா ஹலோ ஹாய். நீங்க யாரு? சாரி நான் தெரியாம மெசேஜ் போட்டுட்டேன். தெரியாமலா? சரி, என்ன தெரியுமா உங்களுக்கு? இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியா? சரி, அங்கேயா இருக்கிற நீங்க? நான் அங்கதான் இருக்கிறேன். நீங்க எங்க இருக்கீங்க? இங்கே. நீங்க இங்கேயா? ஓகே ஓகே. சரி, என்ன செய்றீங்க நீங்க? நான் இப்ப படிச்சு கொண்டிருக்கேன். படிச்சிருக்கேன். ஓகே. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க. சரி, லைஃப் எல்லாம் எப்படி போகுது? அதை பத்தி கேட்கறேன். ஏன் அழுகுறீங்க? சரி. நான் ஒரு ஃப்ரெண்டா நினைங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நம்பி சொல்லலாமா? நான் உங்களோட ஃப்ரெண்ட் எனர்ஜி கொள்ளுங்க. சொல்லுங்க. நான் ஒரு போய லவ் பண்ணேன்னா 1 இயர் லவ் பண்ணேன்னா. ஓ 1 இயர் லாங் டைம் லவ். அது விட்டுட்டு போயிட்டானா? என்னங்க பாக்குறதுக்கு ஒரு நல்ல பிள்ளை மாதிரி இருக்கீங்க. நல்ல பிள்ளைக்கு நல்ல பிள்ளை கிடைக்கிறல்ல. அப்போ அது சரிதான், சரியான கதை அது. சரி, எப்படி நடந்துச்சு சொல்லுங்க.
இதான் நடந்துச்சு. ஓகே ஓகே, கொஞ்சம் கவலையாரி. சரி, நம்ம மீட் பண்ணுவோமா? மீட்டா ஃபர்ஸ்ட்டுக்கு பேசுவோம், அதுக்கப்புறம் மீட் பண்ணுவோம். அப்படியா? உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தாங்க. வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணுங்க. ஓகே. எங்க இவள் வாரண்ட உலகம் இல்ல தம்பி சொல்றா. நான் தான். நீ பொடிய நினைச்சுது. நீங்க போட்டோ விட நேர்ல எவ்வளவு வடிவு. நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நான் அதை எப்படி ஃப்ரெண்டா போல இது எப்படி கேட்கணும்னு நினைச்சேன்னா, பட் நான் ஒரு நல்ல பிள்ளைய விஷ் பண்ணல, விரும்பல. படம் கேட்க போறீங்களா? இல்ல நான் அவங்கள லவ் பண்றேன். லவ் இன்னும் பாஸ்ட் லைஃப் ஒன்று இருக்கு, நீங்க இப்போ வந்து லவ்னு சொல்றீங்க. இங்க கைதாங்க. சரியா? நான் அவனமாய் என்னோட பழைய நீங்க எவ்வளவு நாளும் நான் அவனமாயா இருந்தேன். அவனமாய் விட்டுட்டு போய மாட்டேன். சரியா? கடைசி வரையும் செத்தாலும் நீங்க என் வைஃப். நான் அவன் நம்மளோட வீட்டை போய் கிடைக்கியா? இப்போ நான் கொஞ்சம் டைம் எடுக்கு, நான் கொஞ்சம் படிச்சு முடிச்சு. அப்படியா? சரியா, நான் உங்களை இந்த கண் மணிமாய் பார்த்து கொள்ளுவேன். சரியா? இப்படி கேரான ஒருத்தனுக்கு தான் நான் வெயிட். அதுதான் சொல்றேன், எனக்கு உங்களோட பாஸ்ட் எல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை. அவன் போனவன் போகட்டும். அவன் அப்படி பொறாமப்படுற அளவுக்கு நான் அவங்கள வச்சு காட்டுறேன். நான் நேற்று கூட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் லவ் வந்து மிஸ்டேக்கா இருந்தா செகண்ட் லவ் இதான் சக்சஸ் ஆகும். அதுதான் முதல் தெரிவு பிள்ளையான ரெண்டாவது தெரியும். அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க, அது சரி, பிரச்சனை இல்லை. சரியா? நம்ம லவ் பண்ணுவோம். சரியா? நான் வாழ்ந்து காட்டுவோம். வாழ்ந்து காட்டுவோம். டார்லிங், என்ன 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 நடந்தது உனக்கு? இப்போ எனக்கு என்னோட எக்ஸ் ஃபர்ஸ்ட் லவ் வர்ற ஞாபகம் வந்துடுச்சு. எக்ஸ் ஞாபகம் வந்தா? நான் அப்படி என்ன செஞ்சேன்? நான் உனக்கு ஒன்றும் செய்யலையே. இல்லை, நீங்கள் ஒன்றும் பண்ணலை, ஆனால் இருந்தாலும் ஞாபகம் வந்துச்சு. நம்ம ரெண்டு பேரும் பேச வேணாம், நீ நம்மளுக்கு நீ அடி அடி அப்படி நான் என்னடி செஞ்சேன்? என்ன இருந்தாலும் நான் அவனை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணித்தேன். எனக்கு அவனு ஞாபகமாக இருக்கு. அவனை வச்சுட்டு உன்னைய பார்க்கலாம் இருக்கு. அதுதான் நீ தானே என் உயிர் உலகம் எல்லாமே. நான் உன்னை விட்டு எங்க போவேன்? சரி வராது, விட்டுருவோமே. சரியா? கொஞ்சம் என்ன பாரு என்ன கண்ணை பார்த்து பேசிக்கலாம் இருக்கு. இதை விட நல்ல பெட்டரான லைஃப் ஒன்று கிடைக்கும். நீ ஏதோ குழப்பத்துல கதைக்க நினைக்க. சரியா? எனக்கு தெரியும். கேர்ள்ஸ் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அதுல நான் சொல்றது கேளு. சரியா? நீ ஏதோ குழப்பத்துல இருக்கியா? நீங்க யாரோ ஒன்று மனசை குழப்பிட்டாங்களோ தெரியாது. சரியா? ஆனா ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கியா? ஆனா எனக்கு தெரியும், மை வைஃப் என்ன எப்படியுமே தேடி வருவாளாண்டி. நான் உனக்கு ஃபுல் டைம் டேக் யூர் ஓன் டைம். சரியா? உன்னை மனசை டிப்ரெஷன்ல இல்லாம ஆக்கி போட்டு நீ என்னட்ட தேடி வருவா. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். உனக்கு நான் ஃபுல் ஃப்ரீடம் தரேன். உனக்கு ஒரு டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நீ என்ன தேடி வருவான்னு எனக்கு தெரியும். ஏன்டா நான் உன்னை அவ்வளோ லவ் நீ என்ன பண்ண, நீ என்ன வச்சிருக்க. ஆனா அவனை மறக்கல. அவனு சொல்றா ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கியா, நீ வருவான் நினைக்கேன். அது வரைக்கும் நான் உனக்காக காத்திருக்கேன். பேசி முடிஞ்சா நான் போயிட்டு வரணும். டார்லிங், எப்போ வந்த நீ? எனக்கு தெரியும் நம்ம லவ் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நீ வருவான்னு தெரியும். அப்படிப்பட்ட லவ் நம்ம லவ், அப்படிப்பட்ட பொன் நம்மட பொன். நீ இல்லாம எனக்கு டைம் போற தெரியாம இது எப்படா நீ என்ன தேடி வருவான்னு பார்த்துருக்கேன். நான் அவ்வளவு உன்னை மிஸ் பண்ணேன். நீ என்ன மிஸ் பண்ணியா? சொல்லு. அடுத்து ஒன்று சொல்லணும்டா. சொல்லு. லவ்வுக்கு வீட்டை ஓகே சொல்லிட்டாங்க. லவ்க்கு வீட்டை ஓகே சொல்லிட்டாங்களா? நான் நினைச்சேன் நீ ஒன்ன மனசுதான் மாறும் நினைச்சேன். வீட்டையும் பெர்மிஷன் கேட்டு தந்தியா? ஐ லவ் யூ சொல்லு. ஓகே சொல்லிட்டாங்க. நம்மட லவ்வுக்கு இல்ல, எங்கட லவ்வுக்கு. எங்கட லவ்வா? எங்கட லவ்ண்டா? இவரை தான் லவ் பண்றோம். யாரு இவன்? ஏதோ குளோனிங் முறையில எடுத்து ஏதோ இதுமா ரெட் கொமாடோமா இருக்கானே. அந்த உயிர் அவரு இவ்வளவு காலமாடி உனக்கு ஃபர்ஸ்ட் லவர் ஞாபகம் பாருன்னு தானே என்ன விட்டுட்டு போன. நீ டிப்ரெஷன் அடிக்கண்டு தான்டா. ஃபர்ஸ்ட் லவர் அவன் என்னோட கதைக்கல, செகண்ட் லவர் நீயும் என்னோட கதைக்கல. அந்த டைம்ல எனக்கு ஹோப் தந்த இவன் தான். அதுதான் எனக்கு இவனோட பேசி இப்போ வீட்டை ஓகே ஆயிடுறா. அடி இவனை ஓகே சொல்றதுக்கு முதல்ல என்ன கேட்டு ஓகே சொல்லிருக்கலாமே. அடி அதுக்கு என்ன நெளிகிறா? அதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் லவர் செகண்ட் லவர் ஞாபகம் மாதிரி இருந்துச்சு. அந்த டைம்ல இவன் வந்தவன் எனக்கு அந்த ஞாபகமாவே இருக்குடா. அதுதான்டா. இது என்னடி புது டெண்டாரி வட்டி விடுறதுலே? உனக்கு நல்ல லைஃப் ஒன்று கிடைக்கும்டா. நீ அந்த வேலையை பாரு. வந்துடாதே கல்யாணத்துக்கு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. டைம் ஆகுது, சாப்பிடாம என்ன பண்றான்? சாப்பிடு, டைம் சாப்பிடலாம். ஏய்
என்னடா சலங்கை ஒலி கமல் மாதிரி அபிநயத்துல சொல்லி தெரியா யாரு மச்சான்? ஆளா இது எப்ப இருந்துடாது ஒரு 1 month. ஏய் மச்சான் ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து நீ மீண்டெழுத்து இப்போ ஒழுங்கா அடிக்கா அப்பையும் பேரு பார்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்து அடிக்கானு டவுட் அறிக்கி இன்னும் பெரிய ஒரு பிரச்சனையில போய் மாட்ட போறியாடா. ஏய் லவ் பண்ணாதடா சொல்றது கேளு. உன்னை லவ் பண்ணி போட்டு உன்னையும் விட பெட்டரா யாரும் வந்தா ஏமாத்திட்டு போயிடுவாள்றா. தயவு செஞ்சு கேளுடா பிரியா. அம்மா அப்பாவுக்கு என்ன தோண பெத்து போட்டவங்க அவங்கள பாரு. தயவு செஞ்சு பிரியா நல்ல வேலைக்கு போ. காசு இருந்தா நல்ல எவ்வளாச்சும் வருவாளுகள். நம்பாத பொம்பளையில நம்பாத உன்னை ஏதாச்சும் சாக்கடையில விட்டுட்டு போயிடுவாளுகள் சரியா. நீ சொன்ன கேளு. நீ ரொம்ப இளைய மனசுக்காரன் தாங்க மாட்டான். டேய் என்னடாண்டா நீ எப்ப பேசுது வந்த நீ? எப்ப வந்தேனானா இப்ப நான் அவனுக்கு கழிச்ச ஒன்று முழங்களே கழிச்சனியா? என்ன கழிச்சனி? பத்தாதான் அவனுக்கு நல்ல போல ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தேன். பொடிய லவ் ஃபெயிலியர் போல. சரி தெரியாத மாதிரி பண்ணுவோம் மச்சான். என்னடா டேய் டேய் எனக்கு தெரியும்டா லவ் ஃபெயிலியர். நான் அப்பயும் சொன்னேன் பேரு. பட்டு பிரச்சனை இல்லை. லைஃப்ல 1000 பிரச்சனை 1000 ஃபெயிலியர் வரும். அது மாதிரி தான் இந்த லவ் ஃபெயிலியரும். தடைகளை உடைச்செறிஞ்சு நீ எதிர்நீச்சல் போட்டு போகணும். வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. பாஸ்டா அதெல்லாம் கடந்து போகணும். பாஸ் பண்ணிட்டே போயிடணும் சரியா. பேரு அவள் ஒன்ன கஷ்டப்படுத்தி போட்டு அவள் சந்தோஷமா இருக்கியாள். ஆனா நீ பேரு எவ்வளவு அழுதுறியான்னு சொல்லி ஐயா உங்களோட வீட்டை நாய்க்குட்டி செத்தா கூட நீ தாங்க மாட்டா. ஆனா பேரு இவ்வளவு பெரிய லவ் ஃபெயிலியர். இப்போ அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியும் எனக்கு. டேய் டேய் நீ எப்பட வந்த நீ? நான் இவ்வளவு நேரம் அட்வைஸ் பண்ணதெல்லாம் கேட்கிறேன். எனக்கு அட்வைஸ் பண்ண நீ எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை பாரு. என்ன தனியா கழிச்சிட்டு இருக்கா?